ஆல்ரெடி நம்ம வந்து மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ மினிமம் மேக்ஸிமம் அண்ட் மேக்ஸ் இஃப்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம மினிமம் இஃப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சேம் லைக் மேக்ஸிமம் இஃப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுச்சோ அதே மாதிரி தான் மினிமம் இஃப்ஸும். ஸோ மினிமம் இஃப்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் என்னன்னா லோவஸ்ட் ஃபிசிக்ஸ் மார்க். ஸோ இஃப்ஸ் சூஸ் பண்ணுறேன். மினிமம் ரேஞ்சு. ஸோ மினிமம் ரேஞ்சு எப்போதுமே வேல்யூக்கு தான் பார்க்குறோம். ஸோ மார்க்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்தாச்சு. அடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்சு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து ஃபிசிக்ஸ். எப்போதுமே கண்டிஷன் டெக்ஸ்ட் வந்து நம்ம டபுள் கோட்டில் தான் போடணும். ஸோ அதனால தான் நான் டபுள் கோட்டில் போட்டிருக்கேன். இப்போ 72 நமக்கு வந்துடுச்சு. லோவஸ்ட் மார்க் 72. அதே மாதிரி சேம் இது கண்டிஷன் நான் காப்பி பண்ணிட்டு ஏன்னா அடுத்து ரெண்டாவது ஒரு அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் கண்டிஷன் மினிமம் இஃப்ஸில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் இருந்து கமா நெக்ஸ்ட் இது வந்து ஜெண்டரில் ஃபீமேல் கேண்டிடேட் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் லோவஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். எவ்வளோ அடுத்து டிபார்ட்மெண்ட் ஜெண்டரை சூஸ் பண்ணிட்டேன். கமா ஜெண்டரில் ஃபீமேல். இப்போ என்டர் பண்ணுறேன். 76 வந்திருக்கு. அடுத்து சேம் கண்டிஷன் தான். ஜெண்டருக்கு பதிலாக நம்ம சிட்டியை சூஸ் பண்ணி சிட்டி காலத்தை ரெஃபர் பண்ணி சென்னை டிபார்ட்மெண்ட் ஃபிசிக்ஸு ஃப்ரம் சென்னையில் வரவங்களோட லோவஸ்ட் மார்க் என்ன, லோவஸ்ட் மார்க் என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இ காலத்தில் தான் சிட்டி இருக்குது. ஸோ டேரெக்டாக நான் இப்படி சேஞ்ச் பண்ணிடுறேன். சிக்கு பதிலாக திரும்ப ஃபீமேலுக்கு பதிலாக நான் சென்னைன்னு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ வந்துருச்சு 88. ஆன்சர் நமக்கு ரிட்டன் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் எக்ஸலில் மின் இஃப் அண்ட் மேக்ஸிமம் இஃப் வந்து ஒர்க் ஆகுது. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மேக்ஸிமம் இஃப் அண்ட் மேக்ஸ் மின்னால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் மேக்ஸிமம் இஃப் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்களே அதர் சினாரியோ ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.